தலைமை கழக நட்சத்திர பேச்சாளரும் நகைச்சுவை நடிகருமான போண்டாமணி மறைவிற்கு கழக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் அறிக்கையில், தலைமை கழக நட்சத்திர பேச்சாளரும் நகைச்சுவை நடிகருமான போண்டாமணி உடல்நலக்குறைவால் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மரணமடைந்து விட்டார் என்ற செய்தி கேட்டு மிகுந்த வருத்தமுற்றதாக குறிப்பிட்டுள்ளார். இலங்கை தமிழரான நடிகர் போண்டாமணி பவுனு பவுனுதான் என்ற படத்தின் மூலம் அறிமுகமாகி வின்னர், சுந்தரா டிராவல்ஸ், மருதமலை, கண்ணும் கண்ணும், வசீகரா, சச்சின் உள்ளிட்ட 175க்கும் மேற்பட்ட திரைப்படங்களிலும் தொலைக்காட்சி சீரியல்களிலும் பல்வேறு கதாபாத்திரங்களில் நடித்து மக்களின் பாராட்டையும் பேரன்பையும் பெற்றவர் என தெரிவித்துள்ளார். அதேபோல் கழகத்தின் மீதும் தொடர்ந்து கழக தலைமையின் மீதும் விசுவாசம் கொண்டு தலைமை கழக நட்சத்திர பேச்சாளராக கழகத்தின் கொள்கைகளை நாட்டு மக்கள் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் நகைச்சுவையோடு பல்வேறு பொதுக்கூட்டங்கள் வாயிலாக எடுத்துரைத்து சிறந்த முறையில் கழக பணிகளை ஆற்றியவர் என புகழாரம் சூட்டியுள்ளார். தேர்தல் காலங்களில் இவருடைய பிரச்சார பணிகள் பாராட்டுதலுக்கு உரியவை என்றும், அன்பு சகோதரர் நடிகர் போண்டாமணியை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் உறவினர்களுக்கும் திரைப்படத்துறையினருக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதுடன், அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிழலில் இளைப்பாற எல்லாமல இறைவனை பிரார்த்திப்பதாக கழக பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார்.